ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் வணக்கம் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு முஸ்லீமாக இருப்பார். படத்துடைய ஹீரோயின் ஒரு பிராமணா, ஒரு இந்துவாக இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. கடைசியில் லவ்வும் ஏற்படுறது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட லவ் எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னதான் சொல்கிறது, படத்தில் நடித்த எல்லாமே வந்து ஒரு சூப்பரான சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லா இருக்குது. படத்துடைய பிஜிஎம் சுமாராக இருக்குது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அந்த டெக்னிக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பாசிட்டிவ்ங்கிறது எதுவுமே இல்லையே. இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். ஸ்டோரி லைனுங்க. இந்த ஸ்டோரி லைனு பழமையான ஒரு ஸ்டோரி லைனு. ஏற்கனவே பம்பாய் இப்படி ஏகப்பட்ட படத்தில் இந்து முஸ்லீமோட லவ்வை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது எதுவுமே பெருசாக இம்ப்ரெஸ்ஸே இல்லை. எந்த கேரக்டரும் ஒழுங்காக நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரி படத்தோட பிஜிஎம் மியூசிக் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சீரியலுக்கு உண்டான சினிமோட்டோகிராஃபி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னதான் ஒரு மினிமம் பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு மூவிக்கு உண்டான அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு அந்த பிஜிஎம் கொடுக்க வேணாமாப்பா, அதுங்களே இவங்க வந்து கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. படத்தில் ட்விஸ்ட் இல்லை. ஸ்டோரி அதே மாதிரி தான். ஏன்னா இந்து முஸ்லீம் பற்றி இப்போ அப்டேட்டாக ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை அவங்க கைவிட்டுட்டாங்க. இன்னும் அதற்கான பழசான அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சு உருட்டி அப்படி எடுத்துட்டாங்க. அது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். இப்போது இதில் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் வீட்டில் ஒரு இந்து போய் வேலை செய்கிற மாதிரி அந்த கேரக்டர் வடிவமைச்சிருப்பாங்க. அது எப்படிப்பா லாஜிக் கோட் ஆகும். அங்கேயே வந்து அப்படியே கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க சொல்லலாம். படத்தில் தேவையில்லாத சீன்ஸ் நிறைய வருது. கொஞ்சம் ட்ரிம் அவுட் பண்ணி ஒரு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்தில் விட்டு எங்கெங்கேயோ போகிறாங்கப்பா. படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு சுத்தமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏதோ அந்த பொண்ணு ஏதோ அப்படி நடிக்குதே, இவங்க எப்படி நடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது. மொத்தத்தில் படத்தில் எல்லா கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா ஏப்பா அப்படிங்கிறது தான் இந்த படம் இருக்குது. ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களுக்கு